ஐயா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். நீங்க பத்திரிகை நண்பர்கள், நீங்க ஒரு சின்ன ஆர்டிஐ போட்டு உங்க நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் ரெக்கவரி ரேட் பாருங்க. நல்ல காவல்துறை 20% தாண்டாது. ஒரு நல்ல காவல்துறையா இருக்குதுன்னா ஒரு மாநிலத்துல ஒரு 100 பவுன் காணாம போகுதுன்னா ரெக்கவரி 20 பவுன் தான் இருக்கு. 80% காணாம போயிடும். அந்த 20 பவுனை ரெக்கவர் பண்றதுக்கு தான் மனித உரிமை மீறல், மிளகா பொடியை கொண்டு போய் பிறப்புறுப்புல வைக்கிறது, சித்திரவதை, டார்ச்சர், இவ்வளவு விஷயம் நடக்குது. இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இந்தியாவில் அரசு முடிவு செய்யணும். அது திருட்டு போயிருச்சு, காணாம போயிருச்சு, காவல்துறை ஒத்துக்கிட்டாங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு பணம் கொடுக்கணும். அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய அரசுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா. ஒரு திருட்டு போன பிறகு காவல்துறை அதிகாரி அதை ஏ ரிப்போர்ட், பி ரிப்போர்ட், சி ரிப்போர்ட்டுப்பாங்க. என்னால பிடிக்கவே முடியல, 1 வருஷம் ஆச்சு, கண்டுபிடிக்கவே முடிக்கணும், அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க, சி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. சி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு தங்க காணாம போச்சோ, சந்தை மதிப்பு என்னவோ அதை அவங்களுக்கு அரசு ரீஇம்பர்ஸ் பண்ணும். ஏன்னா இதுக்கான நேரம் வந்துருச்சு. அது 1980, 90 இந்தியா கிடையாது. இன்னைக்கு 2025 இந்தியாவில் இது சாத்தியம். அரசுக்கு இது பெரிய செலவெல்லாம் ஆகாது. ஆனா 1 வருஷம் அரசு டைம் எடுத்துக்கணும். கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் அவங்க முயற்சி பண்ணி பிடிக்கணும். ஏன்னா நீங்க ரொம்ப ப்ரெஷர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா 1 வருஷத்துக்கு அப்புறமும் ஃபேக்கா 2 பேர்த்த கூட்டு வருவாங்க. 2 பேர்த்து மேல ஃபேக் கேஸை போட்டு உள்ள அனுப்புவாங்க. ரெக்கவரியே காட்ட மாட்டாங்க. ரெக்கவரி காட்டலினா அது ஃபேக் கேஸ் அர்த்தம். பாதி நேரத்தில் ரெக்கவரி இல்லைன்னா பேருக்காக, பிரஷருக்காக கைது பண்ணிட்டாங்க. அதனால அரசே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு ஒரு மாநிலத்துல 1 வருடத்திற்குள்ள, ஏன்னா எல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள், அவங்களுடைய லைஃப்னுடைய சம்பாதியம் அந்த கோல்டுல இருக்கு. 30 வருஷமா 40 வருஷமா குழந்தைகளுக்காக, திருமணத்திற்காக சம்பாதித்த கோல்டு ஒரு நைட்ல காணாம போயிடும். இந்தியா, குறிப்பாக மாநில அரசுகள் இதை யோசிச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்து அவர்களாகவே அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு ரீஇம்பர்ஸ் பாலிசி கொண்டு வந்துட்டாங்கன்னா உலகத்துக்கே தமிழகம் ஒரு மைல்கல்லா இருக்கும். இதையெல்லாம் முதலமைச்சர் யோசிக்கணும். இதை யோசிக்காம வேற ஏதோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி யோசிச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது நடக்கும். அதிமுக கூட்டணி பாஜக இருக்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால அந்த கூட்டணி உடைப்பதற்காக அந்த கூட்டணிக்கு எதிராக பேசுவீங்க. ஒரு நிமிஷம், நான் கூட்டணிக்கு எதிராக பேசலாம், பட்டியல் போடுங்க தலைவா. நீங்க தானே கேக்குறீங்க, பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணிக்கு எதிராக எங்க பேசுனேன்? ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க ஆட்சியில் பங்குன்னு? இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. நான் எங்க சொன்னா? அவர் சொன்னதை நான் சொன்னேன். கரெக்டா? இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா? இல்ல. அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது நான் மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு நான் சொன்னா? அதுக்கப்புறம் 3 மாசமா அமைதியா இருக்கிறேன்னா? இப்பவும் பத்திரிகையாளர் சந்திப்ப நான் கூப்பிட்டேன்னா இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிக்கிறீங்களா? எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசியிருக்கேன்? என் பாட்டுக்கு சிவனேன்னு, என் ஆடு மாடு, என் கிரிக்கெட்டு, என்னுடைய ஃபவுண்டேஷனு, கீழே இருக்கக்கூடிய மக்களை சோசியல்